பெண்களுக்கு சேஃப்டியே அவங்களுக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான். அதுக்கு தான் நம்ம எப்பவுமே எய்ம் பண்ணிகிட்டே இருக்கணும்னுட்டு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தைகள் எங்கள் அம்மாவுக்கு, நானும் என்னோட சிஸ்டரும். எங்கள் அம்மா எங்ககிட்ட அடிக்கடி சொல்லி வளர்த்த ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இருக்கோம், நான் அப்பா உங்களை பார்த்துக்குறோம். நீங்கள் புகுந்த வீட்டுக்கு போகும்போது உங்களோட ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துக்கிட்டா கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை வளர்த்துக்கணும். உங்கள் கையில் உங்களுக்கான நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், உங்களுக்கான காசு எப்போவுமே இருக்கணும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது தேவையில்லை, நீங்கள் அப்படியே எடுத்து பேங்க் லாக்கரில் பூட்டி வச்சுருக்கீங்க உங்களோட பணத்தை, அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ உங்களுக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நீங்கள் உருவாக்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி சொல்லி கொடுத்து வளர்த்த பாடம். நல்லா படிக்கணும், நமக்குன்னு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்றதையும் தாண்டி இன்றைக்கு நான் எனக்கான ஒரு பிஸ்னஸை கட்டமைச்சிருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மாவோட இந்த ஒரு முக்கியமான அட்வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கு. அதுதான் ஒரு ஆணித்தரமான அட்வைஸ் என்னோடய லைஃப்பில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நான் க்ரியேட் பண்ணதுக்காகன்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா நான் இந்த அளவுக்கு ஒரு ட்ரீமோடு இருந்திருப்பேனா, இந்த அளவுக்கு எய்ம் பண்ணியிருப்பேனா, இந்த அளவுக்கு புஷ் பண்ணியிருப்பேனா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு ஒர்க் பிடிக்கும், ஒர்க் பண்ணுறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு கரியரை நான் உருவாக்கிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கூட சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா சொல்லி வளர்த்த இந்த விஷயம் என்ன உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கருவியாக இருந்திருக்கு. நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும்போது என்னால் எதுவும் முடியும், எனக்கு நாளைக்கு எதை ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்காது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. எதாக இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பேன், எதாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன், எதாக இருந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இதனால்தான் எந்த ஒரு பெண்ணுமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு எய்ம் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டை ஒரு பெண்ணும் உருவாக்கி வச்சிருக்க வேண்டியது அவங்களோட தார்மீக கடமையாக நான் பார்க்குறேன். சரி, இந்த ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டை எங்கேருந்து உருவாக்குறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா நான் உங்களுக்கு 2 விஷயங்கள் சொல்லுவேன். ஒன்று உங்களோட ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், இன்னொன்று உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவேன். ஃபிசிக்கல் ஸ்கில் அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கான ஒரு திறன், அந்த திறன் உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கான எபிலிட்டியை கொடுத்துருக்கணும். அது ஒரு சின்ன திறனாக இருக்கலாம். உங்களுக்கு டெக்னிக்கலாக விஷயங்கள் தெரியும் அப்படின்னா அது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி விஷயங்கள், ஒரு வெப் டிசைன் மாதிரி விஷயங்கள், ஒரு கிராஃபிக் டிசைன் மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் அக்கௌண்டிங் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு அக்கௌண்டிங் சர்வீசஸை ஆஃபர் பண்ணுற மாதிரி, ஒரு புக் கீப்பிங் மாதிரி, ஒரு டேலி சாஃப்ட்வேரை கற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இப்போ உடனே ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம்னா கண்டிப்பாக டெய்லரிங் கற்றுக்கலாம். வெட்டிங்க்கு போடுறதுக்கு அழகான ஜாக்கெட்ஸ்லாம் இந்த ஆரி ஒர்க்லாம் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் அவ்வளோ காசு வாங்குறாங்க இல்லையா? ஸோ இந்த ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு பெண்களுக்கான சேவைகளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இல்லையா? உங்களுக்கு நல்லா ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குன்னா கான்டென்ட் ரைட்டிங் கற்றுக்கலாம். உங்களால் இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கு எவ்வளோ பெண் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னா வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸை கற்றுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இண்டஸ்ட்ரி மாற எவால்வ் ஆக நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிறேன் அப்படின்றது இல்லாமல் அது உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸுன்ற அந்த பாதையை நோக்கி செல்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸ். அது என்னன்னு நான் சொல்லுவேன்னா, பணம்னா என்ன? பணம்ன்றது ஒரு எனர்ஜி. இதுவே நம்ம நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பணம் பண்ணுறது எப்படி அப்படின்னுட்டு நீங்கள் கரெக்டாக திங்க் பண்ணணும் அப்படின்னா பணம்னா என்ன, அந்த பணத்தை உங்களை நோக்கி ஈர்க்கிறது எப்படி அப்படின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், அந்த வெல்த் அட்ராக்ஷன் அப்படின்றத பற்றியும் பெண்களுக்கு நல்ல ஆணித்தரமான புரிதல் இருக்கணும். இந்த புரிதல் எனக்கு இருந்ததால் தான் என்னால் நிறைய ட்ரீம் பண்ண முடிஞ்சது. என்னோட பேரண்ட்ஸ், என்னோட அம்மா கொடுத்த இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் உனக்கு வேணும் அப்படின்ற அட்வைஸையும் தாண்டி பணம்னா இதுதான், இதை நான் செய்யும்போது எனக்கு பணம் ஈட்ட முடியுது, என்னை நோக்கி பணம் வருது அப்படின்ற அந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்னால் இந்த லெவலுக்கு இப்போ நான் போயிட்டுருக்க பாதையில் பயணிச்சிருக்க முடியாது. அது ஆணித்தரமான உண்மை. எவ்வளோ பேருக்கு ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது, எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க, அவ்வளோ ஸ்கில் செட்டோடு இருப்பாங்க, அவ்வளோ திறமைகளோடு இருப்பாங்க, அவ்வளோ படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கில் இல்லை. வெல்த் அட்ராக்ட் பண்ணுறது எப்படி, வெல்த் அட்ராக்ஷன்னா என்ன, மணி மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாததால தான் பணம் அப்படின்றத தவறான புரிதலோடவும் பணத்தை பற்றின ஒரு ஆழ்மன குப்பைகளோடவும் அவங்க இருக்கிறதால தான்
நம்ம இது செஞ்சாதான் நமக்கு பணம் வரும் அப்படின்ற அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்கு. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஐயோ நம்ம இவ்வளோ படித்தோமே, நம்மளுக்கு ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆலையே, இல்லை நம்மளுக்கு இவ்வளோ படித்தோம் என்ன பண்ணுறது, கரண்டி பிடிக்க வச்சுட்டாங்களே புருஷன் வீட்டில் போயிட்டு அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே கும்புறாம இந்த ரெண்டு விஷயத்தில் மட்டும் இந்த வருஷம் ஃபோக்கஸ் கொடுங்க. ஓகே, உங்களோட ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸ், இது ரெண்டுத்தையுமே உயர்த்திக்கிறதுக்கு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருங்க. நம்மளோட எல்ஜே அகாடமியில் நிறைய பெண்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதிக அளவுக்கு திறன் சார்ந்த முன்னேற்றங்களை தொடர்ந்து கையில் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, மணி மேனிஃபெஸ்டேஷனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பணம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த எனர்ஜியை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ் எப்படி இருக்குது, அதை பணத்தை நோக்கி மாற்றுறது எப்படி, இதெல்லாம் நம்ம கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் பண்ணுறது எப்படி அப்படின்ற அந்த சூட்சமும் நமக்கு விளங்க ஆரம்பிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்க ஒரு பெண்ணும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ஸ்கில்ஸை மட்டும் தேடி ஓடிட்டே இருந்தீங்கன்னா எல்லார் மாதிரியும் நீங்களும் ஒரு ஆளாக இருப்பீங்க. உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்கில் இருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு மணியை பற்றின, அந்த வெல்த் அட்ராக்ஷன் பற்றின, மணி மேனிஃபெஸ்டேஷனை பற்றின ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸும் உங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன் நம்மளோட லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோக்களில். சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங் பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் நான் கண்டிப்பாக இங்கே லிங்க் பண்ணுறேன். அந்த வீடியோக்கள்லாம் செக் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு சப்கான்ஷியஸ்னால் என்ன, அதை ரீப்ரோக்ராம் பண்ணுறதோட அவசியம் என்ன, பணத்துக்கும் ஆழ்மனத்துக்கும் இருக்க தொடர்பு என்ன, இதெல்லாம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த பணமும் ஆழ்மனமும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராம் பண்ணாமல் உங்களால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா எத்தனை பேருக்கு நம்மளோட பேரண்ட்ஸ் நீ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருந்தா கூட அதை எப்படி அச்சீவ் பண்ணணும்னுட்டு, ஓகே நீ ஒரு காலேஜுக்கு போ, ஒரு டிகிரி வாங்கு அப்படின்றத தாண்டி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள்? கேள்விக்குறிதான்ல. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு இந்த ரெண்டு விஷயங்களையும் மறந்துடாதீங்க பெண்களே. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அது நம்மளுக்கு அதிக அளவுக்கு தன்னம்பிக்கையை தரும், மன வலிமையை தரும். வாழ்க்கையில் எதையும் நான் நோக்கி போக முடியும், எது வந்தாலும் என்னால் சாதிக்க முடியும், எது வந்தாலும் என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையை நமக்கு தர்றது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தான். அண்ட் அதுக்கு நம்மளோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கை நம்ம பண்ணணும். மணி ஓரியன்டாக, மணி மேனிஃபெஸ்டேஷன் ஓரியன்டாக, வெல்த் அட்ராக்ஷன் ஓரியன்டாக உங்களோட பார்வையை நீங்கள் திருப்ப ஆரம்பிங்க. ஓகே, நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் இருக்க ஒருத்தரும் அவசியமாக ஜாயின் பண்ண வேண்டியது மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி அப்படின்ற ப்ரோக்ராம். அதில் நான் என்னோட 5 ஸ்டெப் இன்னர் ஒர்க் மாடல் கொடுத்துருக்கேன். அது ரொம்ப இன்டெப்த்தான ஒரு ப்ரோக்ராம். அதில் நான் சொல்லி கொடுத்துருக்க அந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, அந்த இன்னர் ஒர்க்கை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட லைஃப்பில் கரெக்டான திறன்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். இந்த திறன் எனக்கு கரெக்டானது, இதை நோக்கி தான் நான் போகணும், இந்த டைரக்ஷன் எனக்கு கரெக்டானது, இந்த திசையை நோக்கி தான் என்னோட பார்வை திரும்பணும், என்னோட லைஃப் திரும்பணும் அப்படின்றது உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். அண்ட் உங்களுக்கான ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கான பாதை திறக்க ஆரம்பிக்கும். மணியை பற்றின உங்களோட பார்வையை நீங்கள் மாற்றணும், அதோட கண்ணோட்டத்தை மாற்றணும். பணம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன எனர்ஜி, கரெக்டான எனர்ஜி நீங்கள் வைப்ரேட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆழ்மனத்துக்கும் பணத்துக்கும் இருக்க தொடர்பை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆழ்மனதை கரெக்டான திசையில் செலுத்தி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான, பணம் உங்களோட வாழ்க்கையில் வர்றதுக்கான, அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடையிறதுக்கான அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்கில்ஸ் எல்லாம் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. எல்ஜே அகாடமியில் எல்லாருமே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி சொல்லுவேன். அதுவும் நம்மளோட எல்ஜே அகாடமியில் இருக்க ஒரு பெண்ணும் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அடைய தேவையான அந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸை இன்றைக்கே செக் பண்ணுங்கள். lavanyajaykumar.com வாங்க, மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸை செக் பண்ணுங்கள். அதில் எந்த அளவுக்கு நான் இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்ற அந்த கோர்ஸ் பற்றின ஓவர்வியூ படிங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் போய் பாருங்கள். சிலபஸில் நான் 2 டெமோ லெசன்ஸ் கொடுத்துருக்கேன், ட்ரையல் லெசன்ஸ், அதை செக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக அது உங்களோட லைஃப்பை மாற்றும் அப்படின்றது என்னோட அஷூரன்ஸ். அது மாற்றுமா மாற்றாதா அப்படின்ற அந்த கேள்வியே எனக்கு இல்லை. ஏன்னா நான் என்ன லைஃப்பில் பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே அற்புதமான டெஸ்டிமோனியல்ஸ் எனக்கு கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியை. ஆழ்மனத்துக்கும் பணத்துக்கும் இருக்க கனெக்ஷன், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை அடையிறதுக்கான முயற்சிகளை இன்றே எடுக்க ஆரம்பிங்க. lavanyajaykumar.comல மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.